ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். குழந்தைங்களுக்கு சனி, ஞாயிறு லீவு அப்படின்னாலே வெள்ளிக்கிழமை தோணும் இந்த 2 நாளுமே கொஞ்சம் லேட்டா எந்திரிக்கலாம் அப்படின்னு. ஆனா நான் யோசிக்கிறதுக்கு ஆப்போசிட்டா இந்த 2 நாளுமே நான் எப்பவும் எந்திரிக்கிற டைமை விட சீக்கிரமே முழிப்பு வந்துரும். சரின்னு எழுந்ததுமே போய் மீன் வாங்கிட்டு வந்துட்டோம். என் பசங்க எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறனால காலையிலேயே ஒரே தான் மீன் குழம்பு வச்சிடலான்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். காளான் வேற இருந்தது. சரி காலையில காளான் கிரேவிய வச்சுட்டு சப்பாத்தி போட்டுறலான்னு சொல்லிட்டு இந்த வெங்காயத்த எல்லாத்தையுமே பொடுசா கட் பண்றதுக்காக இந்த சாப்பர் ஒண்ணு ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன் Flipkartல இருந்து. சாப்பர்ல நல்லா எவ்ளோ வெங்காயம் போட்டோம் அப்டின்னாலுமே நல்லா பொடுசா கட் பண்ணி குடுத்துருது. ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த காளான் கிரேவி எப்படி பண்ணேன் அப்டின்னா, ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, சீரகம் எல்லாம் சேர்ந்து பொரிஞ்சதுக்கு அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்த நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துட்டு அதுவும் நல்லா மசியா வதக்கி விட்டுறணும். அந்த சாப்பர்ல தான் இந்த வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணியிருந்தேன். எவ்ளோ பொடுசா கட் ஆயிருக்குதுன்னு பாருங்க. நல்லா வதங்குனதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 1/2 ஸ்பூன் வீட்ல அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன். இத எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த காளானையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். அது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு குக் பண்ணோம் அப்படின்னா ஒரு 10 நிமிஷத்துலயே கிரேவி ரெடி ஆயிரும். இந்த கிரேவியை நம்ம இட்லி தோசை கூடயுமே வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இன்னைக்கு நான் சப்பாத்தி வச்சுட்டு கிரேவி தான் வச்சிருந்தேன். காலையில சாப்பாடு முடிஞ்சதுமே கையோட வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே கட் பண்ணி மீன் குழம்பு வச்சுட்டு மீன் மசாலாவெல்லாம் தடவி பொரிக்கிறதுக்கு எடுத்து வச்சாச்சு. ஒரு 12 மணிக்கெல்லாமே நான் லஞ்சையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். வாஷிங் மிஷின் இன்னும் சரி பண்ணல. கொஞ்சம் வேலையா தான் இருக்கு அப்படிங்கிறனால சாப்பாடுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆத்துல தண்ணி கொஞ்சமா போய்கிட்டு இருந்தது. சரி போய் துணியை துவைச்சிட்டு வந்துடலான்னு சாப்பாடு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு போனோம் அப்படின்னா துணியை துவைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு ஆற்றுக்கு கிளம்பியாச்சு. ஆத்துக்காலில் தண்ணி ரொம்பவே கம்மியாக தான் வந்தது. துணி எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆற்றுக்கும் போயாச்சு. அங்கே போனதுக்கப்புறம் அம்மா துணி எல்லாத்தையுமே துவைச்சு கொடுத்தாங்க. நான் அலசி எடுத்துட்டேன். ஆளுக்கு ஒரு வேலையை பார்க்கவும் சீக்கிரமே துணியை துவைச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. தண்ணி எல்லா இடத்துலையுமே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. பெரிய ஆத்துக்காலில் மட்டும்தான் தண்ணி போய்கிட்டு இருக்குது. அதுவும் கொஞ்சமாக தான் போய்கிட்டு இருக்கு. சீக்கிரமே தண்ணியை ஸ்டாப் பண்ணிடுவாங்க போல. என் ஹஸ்பண்ட் இந்த கடைசல் மிஷினுக்கு ஒவ்வொரு பார்ட்டாக வாங்கிட்டு வந்து சேர்த்து ஒரு வழியாக இன்னைக்கு மிஷினை ஓட்டி பார்க்கறதுக்காக எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சிவலிங்கம் தான் செஞ்சுருந்தாங்க. எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதுவரையும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.